ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது செகண்ட் பார்ட் வீடியோ தான். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ட்ராவலிங்கும் கதகளி வீடியோவும் போட்டிருக்கேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டுருக்கோம்னா ஜீப் சஃபாரி தான். 6 மணிக்கெலாம் ஜீப் கரெக்டாக வந்துடும்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஷார்ப்பாக வந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் கிளம்பி வரதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. வந்ததுக்கப்புறமும் எங்கே உட்கார்றது, சீட்டெல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி உட்காரணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா குழந்தைங்களோட சேர்த்து 14 பேர் இருக்கும். அப்போ கம்ஃபர்டபுளாக உட்காந்தா தானே கரெக்டாக இருக்கும்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து உட்காரதுக்கு அதுக்கும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. 2 இடம் கூட்டிகிட்டு போய் காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எப்படி இருக்குன்னு தான் தெரியலை. எந்த வழியாக கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியலை. 15 கிலோமீட்டர்னால் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணவே முடியாமல் இருந்தது. சரி, இருந்தாலும் என் 2 பொண்ணு எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து என்ன காட்ட போகிறாங்கன்னா புலியும் யானையும் காட்ட போகிறாங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்னோன்னே அவங்க ரொம்ப ஜாலி ஆகிட்டாங்க. ஒரு இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சூப்பர் பிளேஸுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த பனி காற்றுல அப்படியே போகிறதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்தது. பச்சை பசேன்னு இருந்தது. 2 பொண்ணுக்கும் குளிரே தாங்க முடியலன்னு வேற சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இது ரொம்ப அழகான இடம் தான். ஆனால் இங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபர் வேறு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்களான்னு வேறு கேட்டுக்கிட்டே இருக்கார். நாங்கள் சொன்னால் ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லாரும் அழகாக ரசிச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்த வழி இருக்கே, அவ்வளோ பயங்கரமான வழி தான். ஒரு வழி பாதை மாதிரி இருந்தது. மலை மேடுன்னு சொல்லி பள்ளத்துலாம் விட்டு எப்படியோ ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்த பிளேஸ் பேரும் சத்திரம் தான். இந்த பிளேஸ் பேரும் சத்திரம்னு தான் சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. வந்த ரோடை நீங்களே பார்த்துருப்பீங்க. அது ரோடுனே சொல்ல முடியாது, பள்ளத்தாக்கு மாதிரி இருந்துச்சு. செமையாக இருந்தது. வந்த எக்ஸ்பீரியன்ஸை மறக்க முடியாததாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஆடி ஆடி ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. எப்படா கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் 2 பொண்ணு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக வந்தாச்சு. ஆனால் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்துருக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. என் 2 பசங்களும் அவ்வளோ ஜாலியாகிட்டாங்க அக்கா பசங்களோட சேர்த்து. இந்த இடமே ரொம்ப கூலிங்காக சூப்பராக இருந்தது. இங்கே ஒரு குட்டி கடை வேறு வச்சுருந்தாங்க ஒரு சின்ன வண்டியில். அதில் என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம்மா. என் 2 பசங்களும் நல்லா சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஆனால் இங்கே எப்போவுமே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் சேரும் செகதியமாக தான் இருக்குது. போகும்போது தான் பள்ளத்துலலாம் விட்டு ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. வரும்போது ரிட்டன் வந்து ரோட் வழியாக தான் கூட்டிகிட்டு வந்துருந்தாங்களா. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா இடங்களையும் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். ஜீப் மேலே ஏறி நின்றுட்டு வேறு பார்த்துட்டு வந்தோமா. ரொம்ப சூப்பராக இருந்தது. மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து மவுண்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே என்ன இருக்குன்னா ஜிப்லைன் தான் இருக்குது. அதுக்கு தான் வந்திருக்கோம். பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் 500 ரூபா தான் டிக்கெட்டுன்னு சொல்லிட்டாங்க. எப்படியோ பேசி கீசி கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு. என் ஒரு பொண்ணுக்கு 500 ரூபா டிக்கெட் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் 3 பேத்துக்கு நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம். என் தம்பியோடு சேர்த்து 4 பேருக்கு. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஜிப்லைன் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து சூப்பராக இருந்தது. அடுத்து வந்து டீ தோட்டத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. இந்த 2 பிளேஸுமே நான் சொன்ன சத்திரமும் மவுண்ட்லேயும் தான் இருக்குது. ஆனால் அந்த 2 பிளேஸுக்கு முன்னே ஒரு சின்ன சின்ன இடங்களாக காட்டிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. புலியும் யானையும் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சீக்கிரமாக வந்திருந்தீங்கன்னா பார்த்துருக்க முடியும். 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போன நேரம் வராமல் இருந்ததே நல்லதுன்னு தான் நினச்சோம். அதுக்கப்புறம் டீ தோட்டத்துக்கு வந்தோன்னா அழகாக ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரிலாம் இடம் இருந்தது. ஆனால் இங்கே வந்து அட்டைப்பூச்சி வேறு இருக்குன்னு சொன்னாங்களா. அதனால் பார்த்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். ரொம்ப அழகாகவும் இருந்தது. இந்த மழையாகவே எப்போ பார்த்தாலும் இங்கே பெஞ்சிட்டே இருக்கனால அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் வந்து நல்லா அழகாக சேஃப்டியாகவே எப்பயுமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டால் கொடையும் போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் மிஷின் இல்லாமல் கையில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மிஷினும் கொடுத்துருக்காங்களா. அதனால் ஈஸியாக வேலை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என் வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.